வந்தவர்களுக்கு வாய்ப்பு. இப்பொழுது எல்லோரும் இந்த இடத்திலே வந்து சான்றோர் இடையிலே பேசியாக வேண்டும் எண்ணத்திலே வந்திருக்கின்றீர்கள். ஆகவே இப்பொழுது நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் அவர்கள் சூரியகாந்தன் ஐயா அவர்கள் ஒரு 5 மணித்துளிகள் தங்களுக்கு ஏற்ற ஏற்புடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தர் தனித்தனி எப்படி அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புலகத்தின் வழியாக காளியப்பன் ஐயா அவர்கள் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் அருகாமையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது, நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும், அதிலே உங்களுடைய அன்பு சகோதரர் குழந்தைசாமி ஐயா அவர்களும் உரையாற்றுகிறார்கள் என்று அன்பு கட்டளை இட்டதனால் நான் இங்கே வந்தேன். ஒரு பட்டிமன்றம் கூட நான் பேசியதில்லை, ஆனால் என்னை பட்டிமன்ற பேச்சாளர் என்று சொன்னார். அந்த திசை என்னுடைய திசை அல்ல, படைப்பு கலைஞன். இதே பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை 6 ஆண்டுகள் பயின்றவன். பிறகு முதுகலை, இளம் ஆய்வியல், முனைவர் பட்டம் என்றெல்லாம் பெற்று ஒரு 30 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி 2018 ஓய்வு பெற்றவன். இந்த கல்லூரி எனக்கு ஒரு பாசறையை போலே. அந்த வகையிலே நான் கவிதைகள் என்றும் சிறுகதைகள் என்றும் திறனாய்வு கட்டுரைகள் என்றும் நாவல்கள் என்றும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் மீது மிகுந்த பற்று கொண்ட மக்களின் சார்பாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளன். அந்த வகையில் என்னுடைய படைப்புகள் இதே கல்லூரியில் பாடங்களாக அமைந்தன. தமிழ்நாட்டின் அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் என்னுடைய நூல்கள் பாடங்களாக இருக்கின்றன. என்னுடைய படைப்புகளை ஆய்வு செய்து 40 பேர் முனைவர் பட்டமும் 85 பேர் எம்ஃபில் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவனை பட்டிமன்றம் என்கிற பெட்டிக்குள் கொண்டு போய் என்னை வைத்தது உண்மையிலுமே எனக்கு மிகப்பெரிய வேதனை. ஒரு பட்டிமன்றத்தில் கூட நான் பேசியதில்லை. ஐயா, ஒரு இவரை அறிமுகம் செய்த புவனா ஜீவானந்தம் அவர்கள் எனக்கு இப்படி சொன்னதனால நான் சொல்லிட்டேன். நன்றி. அன்பு கலந்து அதையும் சேர்த்து விட்டார். இருக்கட்டும். இவருடைய பூலவு பட்டி என்னுடைய 7 நாவல்களுக்கு மேல் வருகிறது. மதுக்கரை மலைக்கரட்டில் இருந்து மேற்கே இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் வரையில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் என்னுடைய கதை களன். குறிப்பாக விவசாய பெருமக்கள், விளிம்பு நிலை மக்கள், காலையில் எழுந்து சென்றால்தான் உணவு என்று உழைக்கக்கூடிய, உயிரை பணயம் வைத்து உழைக்கக்கூடிய கடுமையான மக்கள், படிப்பறியா பாமரர்கள், இவர்கள்தான் என்னுடைய கதை களங்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களின் குரலாக நான் ஒரு 50 ஆண்டுகளாக ஒலித்து கொண்டிருக்கிறேன். அப்படி கவிதை தொகுதிகள் 3 தொகுதிகள், கட்டுரை தொகுதிகள் 7 தொகுதிகள், சிறுகதை தொகுதி ஒரு 120 கதைகள், தாமரை, செம்மலர், கணையாளி, ஞானரதம், கண்ணதாசன், தென்றல் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் எழுதி மிகுந்த கவனத்திற்கான கதைகள் 10 தொகுதிகளாக வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு நாவல் துறைக்கு சென்று ஒரு 15 நாவல்களை நான் படைத்திருக்கிறேன். இறைசை பாடல்கள் என்று ஒரு 250 பாடல்களை எழுதியிருக்கிறேன். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற கோயில்கள் அனைத்தும் என்னால் பாடல் பெற்றவை. நானும் நம்முடைய அருட்பெருந்திரு முனைவர் மருதாசலம் ஐயா அவர்களும் ஒன்றாக பாரதியார் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் மேற்கொண்டோம். என்னை விட ஒரு 5 வயது இளையவர் அடிகளார் அவர்கள். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்பியதும் உங்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததையும் நான் முதலில் பெருமையாக கருதுகிறேன். எனவே என்னை பற்றி தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சுருக்கத்தை மட்டுமே சொன்னேன். உலக நாடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. 1939 நோபல் பரிசு பெற்ற பேல் எஸ் பர்க்கினுடைய குட் எர்த் என்கிற நாவலோடு என்னுடைய நாவலை ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள்.
அதே போல தாமஸ் கார்டியினுடைய ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் என்கிற படைப்போடு என்னுடைய பூர்வீக பூமி நாவலை ஆய்வு செய்திருக்கிறார்கள். கேரளத்தின் தகழி சிவசங்கரம் பிள்ளை, வத்சலா, சாரா ஜோசப் போன்றவர்களுடைய படைப்புகளோடு என்னுடைய படைப்புகள் ஒப்பு நோக்கப்படுகின்றன. எனவே நான் தமிழகத்திற்குள் இல்லாமல் பிற மாநிலங்களுக்குள்ளும் காலடி வைத்திருக்கிறேன். இதுவரை என்னுடைய நாவல்களில் 8 நாவல்கள் மலையாள மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன, 4 நாவல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன, 3 நாவல்கள் இந்தியிலும், கன்னடத்தில் ஒன்றும், தெலுங்கில் ஒன்றும், வங்கத்தில் ஒன்றும், மராட்டியத்தில் ஒன்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே சோவியத் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணங்களில் ஒன்றாகிய, மாகாணம் என்பது இங்கே மாநிலம், செக்கோஸ்லோவாக்கிய மொழியில் மொழிபெயர்ப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த எளியவனை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம். நான் உங்களில் ஒருவன், அதுவே நான் பெருமையாக கருதுகிறேன். எனவே என்னுடைய திசை என்பது இலக்கியம் நோக்கி மக்களுக்கான படைப்பிலக்கியமாக சென்று கொண்டிருக்கிறது. என்றாலும் என்னுடைய முன்னோர்களெல்லாம் கலந்து கொண்டு பேசுகிற பொழுது நான் இங்கே வந்து அமர்ந்து அதை கேட்பது நான் பெற்ற பெரும் பாக்கியங்களாக கருதுகிறேன். நான் அதிகமாக கூட்டங்களில் கலந்து கொள்வது இல்லை, எழுதுவதற்காக அதிக நேரத்தை செலவழிக்கிறேன். விரும்பி முன்னோர்கள் இப்படி கூப்பிடுகிற பொழுது வந்து கலந்து கொண்டு நான் ஒரு பார்வையாளனாக இருந்து விட்டு போய்விடுவேன். அப்படிப்பட்ட என்னை தேடி பிடித்து இங்கே ஐயா அவர்கள் சொன்னபோது, நாம் இங்கே பார்வையாளனாகத்தானே வந்தோம், நம்மை பேசவும் வேறு செய்திருக்கிறார்களே என்று ஒரு பெருமையை தந்த என்னுடைய அன்பு சகோதரர் காளியப்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.